நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசமுயதிரு தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திரு தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் சேக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருதரும் பன்னார் மொழி நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவகணையாவுடைய திருவடிகளை நேர நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி திருவாடுதுறை குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, இன்று பங்குனி மாதம் பூச நட்சத்திரம் எம்பெருமான் முனையடுவார் நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, முனையடுவார் நாயனார் சோழ நாட்டிலே திரு நீடூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதியில் அவதரித்த பெருமகனார். அவருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 6 திருப்பாடல்களில் நமக்கு அருளியிருக்கிறார். முனையடுவார் நாயனார் அடியார் தொண்டு செய்து வந்தவர். அடியார் தொண்டு எப்படி செய்து வந்தார் என்று சொன்னால், போரிலே தோற்றிருக்கக்கூடிய வலிமை குன்றி போரிலே தோற்றவர்களுக்காக இவர் சென்று நடுநிலைமையில் நின்று, அவரிடத்திலே நியாயம் இருக்கும் என்று சொன்னால், அவரிடத்திலே தர்மம் இருக்கும் என்று சொன்னால், அந்த நடுவு நிலைமையில் நின்று இவர் போரிலே வெற்றி பெற்று அதற்காக அவர் பெற்ற கூலியை கொண்டு அடியார்களுக்கு அமுது செய்வித்து பல திருப்பணிகள் செய்து வந்தவர் நம்முடைய நாயனார். அவருடைய திருச்சரிதத்தை நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது அறை கொண்ட வேல் நம்பி முனையிடுவார்க்கடியேன் என்று சொல்லுகிறார். அறை கொண்ட வேல் நம்பி என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது வெட்டி வீழ்க்கும் தன்மையுடைய படைகளை ஏந்திய சிறந்த ஆண்மகனாராகிய முனையிடுவார் நாயனாருக்கு அடியேன் என்று சொல்கிறார். நம்பி என்று சொன்னால் ஆண் மக்களில் சிறந்தவன் என்று சொல்லி பொருள். ஆண் மக்களில் சிறந்தவர்கள் ஒரு சில நாயன்மார்களை மட்டும்தான் நம்பி என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் போற்றுவார். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கு அடியேன் என்று சொல்லுவார். இப்படி சில அடியார்களை மட்டும் நம்பி என்று சொன்னால் ஆண் மக்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லி பொருள். வகைநூல் ஆசிரியர் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நமக்கு அருளுகின்ற பொழுது ஒரே திருப்பாடலில் சரிதத்தை சுருக்கமாக சொல்லுகிறார். அந்த பாடல், என்று விளம்புவர் நீடூர் அதிபன் முனையடுவோன் என்றும் அமருள் அழிந்தவர்க்கா கூலி ஏற்று எறிந்து வென்ற பெருஞ்செல்வமெல்லாம் கனகனன் மேறு என்னும் குன்று வளைத்த சிலையான் தமர்க்கு கொடுத்தனே என்று விளம்புவர் நீடூர் அதிபர் என்று சொல்லி திரு நீடூரில் அவதரித்த தலைவராக இருக்கக்கூடிய முனையடுவார் நாயனார் அவர் போரிலே வலிமையின்றி தோற்றவர்களுக்காக என்னாலும் கூலி ஏற்றுக்கொண்டு சென்று அவரது மாற்றாரை வென்று அவருடைய எதிரியாக இருக்கக்கூடியவர்களை வென்று அப்படி ஈட்டிய அந்த பெரும் செல்வங்களை எல்லாம் அவர் எதற்காக பயன்படுத்தினார் என்று சொன்னால், மேரு என்னும் குன்றத்தை விளைத்த வில்லாக உடைய சிவபெருமானுடைய அடியவர்களுக்காக கொடுத்தனன் என்று சொல்லி, அது அவர் எப்படி செய்தார் என்று சொன்னால், நடுவு நிலைமையில் இருந்து என்று சொன்னார். அமருள் அழிந்தவர்க்காக, போர் வலிமையின்மையால் தோல்வியுற்றவர்களுக்காக அந்த எளியார் பக்கம் சேர்ந்து உதவுவது என்று சொல்வது ஒரு தர்மம். அதாவது வலிமை இல்லாமல் ஆனால் அவர்களிடத்திலே நியாயம் இருக்கிறது, அவரிடத்திலே தர்மம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் சென்று உதவுவது ஒரு தர்மம் என்று சொல்லி சிவப்புனி அவர்கள் உரையிலே சொல்லுகிறார். அப்படி அதன் மூலமாக வெற்றி பெற்று கூலி பெற்று அந்த கூலியை கொண்டு அடியார்களுக்கு அவர் திருப்பணிகள் செய்திருக்கிறார். அது நடுநிலையோடு அந்த தர்மத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லுகிறார். நம்முடைய விரிநூல் என்று சொல்லக்கூடிய தொன்ற புராணத்திலே முதல் பாடல் சொல்லுகின்ற பொழுது, மாறுகடிந்து மண்காத்த வலவர் பொன்னி திருநாட்டு நாறு விரைப்பும் சோலைகளின் நனைவாய் திறந்து பொலி செலுந்தேன்
ஆறு பெருகி வெள்ளம் இடுமல்லல் வயலின் மல்லருளும் சேரு நறுவாசம் கமலும் செல்வ நீடூர் திருநீடூர் மாறுகடிந்து மண்காத்து என்று சொல்ல. அப்படின்னா அதாவது பகைமையை வென்று உலகனை காக்கும் சோழர்களது காவிரிவாயும் திருநாட்டில், சோழர்கள் என்று சொன்னாலே வெற்றியிலே சிறந்தவர்கள் சோழர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி பகைமையை வென்று இந்த உலகத்தை காத்த சோழர்களது காவிரி பாயக்கூடிய திருநாட்டிலே கமல்கின்ற மனமுடைய சோலைகளின் மலர் அரும்புகள் விரிந்து பொலிகின்ற அதாவது சோலைகள் சோழ நாட்டிலே அந்த சோலைகளிலிருந்து மலர்கள் எல்லாம் விரிகிறது. அந்த மலர்கள் விரிகின்ற பொழுது அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனெல்லாம் அப்படியே கீழே வழிந்து அந்த நீரோடு சென்று வயல்களிலே பாய்கின்ற பொழுது அந்த ஆற்றினுடைய வழியை பெருக்கெடுத்து அந்த வெள்ளத்தினால் சேறு செய்த வயலில் உழவர்கள் உழுகின்ற பொழுது, ஏன்னா வயலிலே நல்ல விளைச்சல் வர வேண்டும் என்பதற்காக உரங்கள் எல்லாம் போடுவார்கள். அந்த வாசனையை அடக்கி இந்த தேன் அதில் பொலிந்திருக்கிறதுனால நறுமணம் கமழ்ந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இதில், அதாவது ஆறு பெருகி வெள்ளமிடும் அல்லல் வயலின் மல்லர் உளும் சேரு நறு வாசம் கமலும் செல்வ நீடூர் திருநீடூர் என்று சொல்லி அந்த தேன் அந்த நீரோடு கலந்து வயலிலே பாய்வதனாலே அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த நாற்றம் கூட நறுமணமாக கமழ்ந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இடத்திலே நமக்கு அந்த ஊரினுடைய சிறப்பை, நாயனார் அவதரித்த அந்த நீடூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதியினுடைய ஒரு சிறப்பை நமக்கு இதில் போற்றுகின்றார். மண் காத்த என்று சொன்னால் அரசாலும், அதாவது சோழர்கள் அரசாண்ட ஒரு பதி. செல்வம் நீடூர் திருநீடூர் என்று சொல்லி, அதாவது செல்வம் மிக்க ஒரு நீடூர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நல்ல ஒரு நகர சிறப்பு, அந்த மக்கள் எல்லாம் அங்கே நல்ல ஒரு செல்வ நிலையோடு இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படி சொல்லுகிறார். அதாவது நம்முடைய நாயனாருடைய ஊர்களை சொல்லுகின்ற பொழுது, அவர் அவதரித்த பதிகளை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் ரொம்ப உயர்வாக சொல்வார். அப்பர் சாமிகள் அவதரித்த திரு ஆமூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவாமூர் என்று சொல்வார். அது மாதிரி மானக்கஞ்சார நாயனாருடைய பதியை சொல்லுகின்ற பொழுது கமல் சாரூர் கஞ்சாரூர் என்று சொல்லுவார். இப்படியெல்லாம் செல்வம் என்று சொல்லுவது நீரினுடைய வளத்தினாலே சோலைகளினுடைய செழிப்பு, அதே மாதிரி வயல்களினுடைய செழிப்பு, இதெல்லாம் ஒரு உலக வளம் பற்றி கூறப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆறு பெருகி, ஆறு போல பெருகி அந்த ஆற்று நீரினுள் சேர்ந்து இந்த தேனும் அந்த மலர்களிலிருந்து வந்த தேனும் சேர்ந்து பாய்கிறது என்று சொல்லி, எப்படி சோலை தேன் கலந்து நீர் பாய்வதனால் நறுவாசம் கமல்கின்றது என்று சொல்லி நமக்கு அந்த செல்வம் நிறைந்த ஊர் திரு நீடூர் என்று சொல்லி முதல் பாடலில் நமக்கு அருளுகின்றார். இரண்டாவது திருப்பாட்டில் அவர் எப்படி அடியார் பெருமக்களுக்கு பணி செய்தார் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். விளங்கும் வன்மை மிக்குள்ள வேளாண் தலைமை குடி முதல்வர் கலங்கொள் மிடற்று கண்ணுதலார் கடலில் செறிந்த காதல் மிகும் உளங்கொள் திருத்தொண்டு உரிமையின் உள்ளார் நல்லார் முனை எறிந்த வளங்கொள் இறைவரடியார்க்கு மாறாது அளிக்கும் வாய்மையர். அவர் செய்த தொண்டை பற்றி சொல்லுகின்றார். விளங்கும் வன்மை மிக்குள்ள வேளாண் தலைமை குடிமுதல்வர் என்று சொல்லுகிறார். அவரை நாயனார் அவதரித்தது வேளாளர் குலத்தில் அவதரித்தவர். நம்முடைய திரு தொன்று புராணத்திலே 13 வேளாளர்கள் என்று சொல்லுவார்கள். அதில் நாயன்மாரும் ஒருவர் என்று சொல்லி, அப்படி வேளாளர் குலத்தை பற்றி அந்த மரபிலே தலைமையாகிய குடியில் அந்த முதல்வராக அவதரித்தவர் நம்முடைய நாயனார். அப்படி விடத்தனை கொண்ட கழுத்தையுடைய கண்ணுதலாகிய சிவபெருமானது திருவடியில் செறிவுடைய பெருவிருப்பம் மிகவும் மனத்திற்கொண்ட திருத்தொண்டு உரிமை பூண்டுள்ளார். பெருமானுடைய திருவடியில் மிகுந்த அன்புடையவர். அதாவது நம்முடைய குலச்சிறை நாயனாருடைய சரிதத்தை சொல்ல வருகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அடியாருக்கு அழகு என்று சொன்னால் என்னென்னா, இறைவனுடைய திருவடியை மனதிலே கொண்டவர்கள் தான் அடியார்கள். குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிபுற பணிந்தேத்திய செய்கையார் என்று சொல்லி அந்த திருச்சரிதத்தில் குலச்சிறை நாயனார் எப்படி பணி செய்தார் என்பதை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அதில் என்ன சொல்றாருன்னா, அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் என்று சொல்லி, அப்போ இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உலங்கொள் திருத்தொண்டு உரிமையின் உள்ளார் அப்படின்னார். கலங்கொள் மிடற்று கண்ணுதலார் கடலில்
அப்போ கண்ணுதல் பெருமானுடைய திருவடியில் செறிந்த காதல் மிகும் உலங்கொள் திருத்தொண்டனர், அப்படி மிகுந்த அன்பையுடையவர் என்று சொல்லி தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் என்று சொல்லி நம்பிகளை பற்றி உபமன்யு முனிவர் சொல்வார். அதே போல் நம்முடைய அப்பர் சாமிகளை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, அதாவது நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் என்று சொல்லுவார். அப்படி இறைவனுடைய திருவடியை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து போற்றி கொண்டிருந்தவர் உலங்கொள் திருத்தொண்டு உரிமையின் உள்ளார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நாயனார் நல்லார் முனையறிந்த வலங்கொள் இறைவரடியாருக்கு அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவருடைய தொண்டை சொல்றாரு, நட்பில்லாதரை போரில் வென்றதனால் வரும் வளங்களாகிய அந்த ஊதியத்தினை கொண்டு அந்த போரிலே வென்று அதன் மூலமாக வரக்கூடிய அந்த கூலியை கொண்டு என்ன செய்வார் அப்படின்னா, இறைவரின் அடியார்களுக்கு மாறாமல் அளிக்கும் வாய்மையினை உடையவராய் அத்தனை செல்வங்களையும் அவர் பெருமானுடைய அடியார்களுக்காக அவர் செலவிட்டார், அவர்களுக்கு பணி செய்வதற்காக பயன்படுத்தினார் என்று சொல்லி இந்த திருப்பாடலை நமக்கு சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். இந்த பாட்டில் வேளாளர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வேளாண் தலைமை குடி என்று சொல்லுகிறார். வேளாளர்களை பற்றி நமக்கு நம்முடைய ஆக்கூர் தேவாரத்திலே ஞானசம்பந்த பெருமான் அருளுகின்ற பொழுது வேளாளர் என்றவர்கள் வல்லன்மையால் மிக்கும் தாளாளர் என்று சொல்லுவார். வல்லன்மையிலே சிறந்த மக்கள் வேளாளர்கள் என்று சொல்லுவார். அதுவும் திருக்குறிப்பு தொண்டைநாயனாருடைய புராணத்தில் அந்த தொண்டை நாட்டு வேளாளர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது பலவாறு சேக்கிழ பெருமான் போற்றி சொல்லுவார். அதிலே பழையனூர் வேளாளர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன அந்த ஒரு வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்பதற்காக 70 பேரும் ஒருங்கு சேர்ந்து தீப்புகுந்த அந்த வரலாற்றை நமக்கு பழையனூர் நீலிகரையை வைத்து நமக்கு சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். இப்படியெல்லாம் வேளாள பெருமக்கள் எப்பொழுதும் வாய்மை தவறாதவர்கள், அவர் நடுநிலையில் நின்று அவர்கள் தொண்டு செய்தவர்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் அவர்களுடைய பெருமை நமக்கு சொல்லப்படுகிறது. அது அதில் வேளாண் தலைமை குடி என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட வேளாள மரபிலே பல குடிகள் இருந்தாலும் அதிலே தலைமை பெற்ற குடியில் முதன்மை பெற்றவர் என்று சொல்லுகிறார். அப்படி காதல் மிகும் உலங்கொள் திருத்தொண்டு பெரு விருப்பத்தினை மனத்திற்கொண்டு செய்யத்தக்கது. திருத்தொண்டு செய்தால் போதாது, எப்படி செய்யணும்னா காதல் மிகும் உலங்கொள் திருத்தொண்டு, இறைவனுக்கு தொண்டு செய்தாலும் சரி, அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தாலும் சரி, அன்போடு செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தொண்டு செய்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு, அது அன்போடு செய்வது மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து என்று சொல்லி இளையான்குடி மாறநாயனார் புராணத்தில் வரும். மண்டு காதல்னா இடையறாத அன்பு, பெருமானிடத்தில் அன்போடு அவன் அடியாரிடத்தில் அன்போடு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். திருத்தொண்டு உரிமையின் உள்ளார் என்று சொல்லி திருத்தொண்டினை தமது உரிமையாக கொண்டவர், அதாவது தொண்டு செய்வதையே உரிமையாக கொண்டவர். அப்படின்னா எப்பொழுதும் அவர் தொண்டு இல்லாமல் இருந்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாயனார் தொண்டு செய்து கொண்டு அப்படி அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டு வந்தவர் நம்முடைய முனையடுவார் நாயனார் என்று சொல்லுகிறார். அடுத்த திருப்பாடலில் மாற்றார்கமரில் அழிந்துள்ளோர் தம்பால் மாநிதியம் மாற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து கூற்றும் ஒதுங்கும் மால் வினையால் கூலி ஏற்று சென்று எறிந்து போற்றும் வென்றி கொண்டு இசைந்த பொன்னும் கொண்டு மன்னுவார். அப்படி அவர்கள் பகைவர்களுக்கு தோற்றவர்கள் இப்போ ஒரு 2 பேர்த்துக்கு சண்டை நடக்கிறது. வலிமையானவர் வென்று விடுகிறார், அதில் வலிமை குன்றியவர் தோற்று விடுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது தோற்றவர் பக்கம் நியாயம் இருந்தால் தோற்றவர்கள் பக்கம் அவர் நடுவு நிலைமையிலிருந்து பார்ப்பார் நாயனார். தோற்றவரிடத்திலே தர்மம் இருந்தது என்று சொன்னால் அவருக்காக சென்று அந்த வென்றவரை போரில் அழைத்து அந்த கூலியை கொண்டு அவர் அடியார் பெருமக்களுக்கு பணி செய்தார் என்று சொல்லுகிறார். அப்படி யாவரும் போற்றும் வெற்றியினை அடைந்து இசைந்த கூலியாகிய பொன்னையும் கொண்டு நிலைபெற வாழ்ந்து வருகிறார் நம்முடைய நாயனார். இப்படி நிலை பெற்று இருந்து வருகிறார். கூற்றும் ஒதுங்கும் ஆழ்வினை என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. அதாவது கூற்றும் ஒதுங்கும் ஆழ்வினை அப்படின்னா, அதாவது கூற்றுவன் எவ்வகை வழியாரையும் உயிர் பிரித்தலில் வல்லவன். யமன் என்று சொல்லக்கூடிய கூற்றுவன் எவ்வளவு வலிமையாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் அந்த உயிரை பறிப்பதிலே அவன் வல்லவன். ஆனால் உரிய காலத்தால் அன்றி அது செய்தல் இயலாது. இந்த காலத்தில் தான் உயிரை பறிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த காலத்துக்கு முன்னாடி அவனால் பறிக்க முடியாது. ஆனால் இவர் எப்படின்னா அவன் போலவே எவ்வகை வழியோரையும் உயிர் விரித்தலில் வல்லவர்.
கூற்றுவனைப் போல எவ்வளவு வலிமையுடையவர்களாக இருந்தாலும் அவர்களை போரிலே வென்று அழிக்கக்கூடிய ஒரு திறமையுடையவர் நாயனார். அப்படி இருந்தாலும் கூட அதனுடன் எந்நாளிலும் அது செய்ய வல்லவரான் தன்மையினை அவர் பெற்றதனால இது கண்டு கூற்றுவனும் அஞ்சி ஒதுங்குவன். ஏன்னா கூற்றுவன் கூட அந்த காலத்தில் தான் அழிக்க முடியும் யாரையும். ஆனால் நாயனார் அப்படி அல்ல, எந்த நேரத்திலையும் எவ்வளவு வலிமையுடையவர்களாக இருந்தாலும் தன்னுடைய வலிமையின் மூலமாக அவரை வென்று அவர்களை அழிப்பதனால கூற்றுவன் கூட அஞ்சக்கூடிய அளவுக்கு வலிமையுடையவர் என்று சொல்லி நாயனாரை இங்கு இது கண்டு கூற்றுவனும் அஞ்சி ஒதுங்குவன் என்பதாம் என்று சொல்லி ஊலையும் உம்பக்கம் காண்பர் உலைவின்றி தாளாது ஞற்றுபவர் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்லுவது போல இப்படி கூற்றுவனே அஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் நல்ல ஒரு வீரமுடையவர் என்று சொல்லுகிறார். இசைந்த பொன் கூலியாக இசைந்த நிதியத்தை கொண்டு என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த பாட்டில் அவர் செய்த அந்த தொண்டை பற்றி சொல்லுகிறார். இன்ன வகையால் பெற்ற நிதியெல்லாம் ஈசனடியார்கள் சொன்னபடி நிரம்ப கொடுத்து தூய போனகமும் கண்ணல் நறு நெய் கறி தயிர் பால் கனி உள்ளுறுத்த கலந்தளித்து மண்ணும் அன்பின் நெறி பெறலா வலி தொண்டு ஆற்றி வைகினார். எப்படியெல்லாம் அமுது படைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறார்னா, இந்த வகையால் பெற்ற நிதி, இப்படி போரிலே அந்த வெற்றி பெற்று கூலியாக பெற்ற நிதியை கொண்டு அந்த எல்லாவற்றையும் சிவனடியார்கள் சொன்னபடியே கொடுத்து, அது சொன்னபடி என்ன 2 முறை ஏன் சொல்கிறாருன்னா, அந்த நிதிகள் முழுவதும் அப்படியே அடியார்களுக்கு அவர் பணி செய்தார் என்று சொல்கிறார். சொன்னபடி நிரம்ப கொடுத்து அப்படின்னா, அப்படி அவர்கள் அடியார்கள் சொன்னபடியே கொடுத்து என்ன கேட்டாலும் கொடுப்பார். இல்லையே எண்ணாத இயல்பகைக்கும் அடியேன் என்று சொல்லுவது போல அடியார்கள் சொன்ன என்று சொன்னார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த பணி அப்படியே செய்தவர் நாயனார். அப்படி தூய்மையாகிய திருஅமுது சர்க்கரை, தூய்மையாகிய திருஅமுது நல்ல அமுது படைப்பார். அது நம்முடைய காரைக்கிழமையாருடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது, அடியார் வருகின்ற நேரம் மதிய நேரம், மதிய முற்பகல் ஒரு 11 மணி சுமாருக்கு வர்றார். அப்படி வருகின்ற பொழுது பொரியல் எல்லாம் காய்கறி எல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அமுது தயாராக இருந்தது. ஏதோ ஒரு சாப்பிடுவதற்கான ஒரு குழம்பு இதையை மட்டும் போட்டாங்களாம். சேக்கிழ பெருமான் அங்கே எப்படி சொல்கிறார்னா, கரி அமுது அங்கு உதவாதே திரு அமுது கைகூட வெறிமலர் மேல் திருவனையால் சொல்கிறார். விடையவந்தன் அடியவரே பெறலறியவிருந்தானால் பேரிதன் மேல் இல்லை எனும் அறிவினராய் அவர் தமக்கு அமுதளித்து பணி செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த சரியத்தில் சொல்கிறாருங்க. அதாவது கரி அமுதங்கு உதவாதே திரு அமுது கைகூட அப்படின்னு சொல்லுவாங்க. அடியார்களுக்கு காய்கறியோடு தான் படைக்கணும், ஆனால் முடியாத பொழுது அவர் பசியோடு இருக்கிறார் வந்த அடியார், அதெல்லாம் செய்வதற்கு காலதாமதம் இல்லை, காலதாமதம் ஆயிரும். அதனால் கரி அமுதன் உதவாதே திரு அமுது கைகூட என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருள்வார். அப்படி தூய இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அடியார்களுக்கு எப்படி செய்வார் அப்படின்னா, தூய போனகம் அப்படின்னார். தூய்மையான உணவு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கின்ற பொழுது தூய்மையான ஒரு நிலையில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தூய்மையாகி திருவது, அப்புறம் நல்ல இனிப்பு பலகாரங்கள், சர்க்கரை, அப்புறம் நறுமணமுள்ள நெய். அப்படி நல்ல நெய்யை எப்படி நெய் இருக்கணுமா, நல்ல மனம் வீசக்கூடிய நெய்யாக இருக்கணும் என்று சொல்லுகிறார். கறி, காய்கறிகள், தயிர், அப்புறம் பால், சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு பால், கனி வகைகள், இதெல்லாம் அவர் என்று இவை உள்ளிட்டனவாகி அற்றை கலந்து திருமுது அளித்தும் நிலைபெறும் அன்பின், அது ரொம்ப முக்கியம், மண்ணும் அன்பினில் நெறி பெறலா வலை தொண்டாற்றி. அதாவது அன்போடு செய்யணும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்னா, நிலை பெற்ற அன்பாக இருக்கணும். மண்ணு அப்படின்னா நிலை பெற்ற என்று சொல்லி பொருள். அப்படி மண்ணும் அன்பின் நெறி பெறலா, அந்த நிலை பெற்ற அன்பினாலே அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபச்சாரங்கள் கொஞ்சம் கூட குறையாமல் நெறி பெறலாமல் செய்து வந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி அப்படின்னா பணி செய்யணும். அந்த பணி எப்படிப்பட்ட பணியாக இருக்கணும்னா, அன்பு நிறைந்த பணியாக இருக்கணும். அதே மாதிரி அடியார்களுக்கு செய்யக்கூடிய முறையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கணும்னு சொல்லுவார். இதே மாதிரி மூர்க்க நாயனார், அவர் சூதாடி அந்த சூதிலே வென்ற பணத்தை வைத்து கொண்டு அடியார்களுக்கு திருமுது படைத்தவர் மூர்க்க நாயனார்.
அப்படி மூர்க்க நாயனார் எப்படி அமுது படைத்தார் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, தூய அடிசில், இதே மாதிரி தான் தூய திருவமுது, அங்கே தூய அடிசில் நெய் கண்ணல் சுவையின் கரிகளவை அமைத்து மேய அடியாதமை போற்றி விருப்பால் அமுது செய்வித்து ஆய பொருளும் அவர் வேண்டும்படியால் உதவி அன்பு மிக ஏயுமாறு நாள்தோறும் இணைய பணி செய்து இன்புற்றார். பாருங்கள், இதே மாதிரி அங்கே வரும் மூர்க்கநாயனார் புராணத்திலையும். அவர் சூதிலே வென்று அதிலே வந்த அந்த நிதியை கொண்டு அடியார்களுக்கு எப்படியெல்லாம் பணி செய்திருக்கிறார் அப்படின்னா, அது மூர்க்கநாயனார் எல்லா அடியார்களும் உண்டதுக்கு பிறகு தான் அவர் கடைசியாக சாப்பிடுவாராம். அது மாதிரி ஒரு நியதி அவருக்கு உண்டு. அதை தூய அடிசில்னார், நல்ல தூய்மையான உணவு. நெய் கண்ணல் என்று சொன்னால் நல்ல ஒரு இனிப்பு வகைகள், சுவையின் கரிகளவை, சுவை மிகுந்த கரிகள் அமைத்து மேய அடியார்தமை போற்றி, அது மட்டுமல்ல அடியார்களை போற்றி வணங்கி கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுவாதம் விளக்கியே மண்டுகாதலின் நாதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்துவின் என்று சொல்லி இளையான்குடி நாயனார் புராணத்தில் வருவது போல அந்த அடியார்கள் எல்லாம் பாத பூசைகள் செய்து அவர்களை போற்றி வழிபாடு செய்து விருப்பால் அமுது செய்வித்தனர். ரொம்ப முக்கியம். விருப்பு என்று சொல்லுவது ரொம்ப விரும்பி அன்போடு செய்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். விருப்பால் அமுது செய்வித்து ஆய பொருளும் அவர் வேண்டும்படியால் உதவி, வேறு ஏதாவது பொருள்கள் தேவை என்றாலும் அதையும் கொடுத்து உதவி வந்தார். அன்பு மிக ஏயுமாறு நாள்தோறும், இப்படி ஒரு நாள் மட்டுமல்ல நாள்தோறும் இந்த பணியை செய்து வந்து அவர் இன்புற்று இருந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அது தொண்டு செய்யணும். அது எப்படி செய்யணும்னா நாள்தோறும் செய்யணுங்க. தொண்டானாருக்கு எந்நாளும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரான் மனையில் உள்ளார் என்று சொல்லி சிறு தொண்ட நாயனார்கள் குணத்தில் கைலையில் இருந்து வந்த பெருமான் அங்கே வந்து அப்படி கேட்பார், தொண்டனாருக்கு எந்நாளும் சோரளிக்கும் வண்டார் பூந்தாரன் என்று சொல்லி அந்த சரீரத்தில் சொல்லுவார். அது மாதிரி அந்த தொண்டை எப்படி செய்தார்கள் என்று சொன்னால் இடையறாது செய்தார்கள். நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் அந்த கொண்ட ஒரு கொள்கையில் அந்த உரைப்பிலே நின்ற பெருமக்கள் நம்முடைய நாயன்மார்கள். திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தன் பெயரோ வேறொரு பெயர் என்று சொல்லி அப்போது நாயனாருடைய புராணத்திலே நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இப்படி தொண்டு செய்து வருகிறார். அன்பின் நெறி பிறளா வழி தொண்டு, அன்பு வருவாது அந்த நெறி பிறளாது அப்படி தொண்டு செய்து கொண்டு வருகிறார். மற்ற இந்நிலைமை பன்னெடு நாள் வையம் நிகழச் செய்து வலி உற்ற அன்பின் செந்நெறியால் உமையால் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்தமர்ந்து பிரியா உரிமை மறுவினார். முற்ற உலர்ந்த முனையிடுவார் என்னும் நாமம் முன் உடையார். இப்படி இந்த நிலையிலே திருத்தொண்டினை பல நெடுங்காலம் அவர்கள் அந்த உலகிலே விளங்கும்படி செய்து வழி வந்த அன்பினாலாகிய செம்மை நெறியினாலே, அந்த செம்மை நெறி என்று சொல்லுவது சிவத்தன்மை பொருந்திய அந்த நிலை, அந்த சிவத்தன்மை பொருந்திய அந்த நிலையிலே நின்று பணி செய்தவர் நம்முடைய நாயனார். அப்படி செம்மை நெறியினாலே உமையம்மையாரின் கணவனாராகிய அந்த பெருமானது திருவருளினாலே உமையம்மை ஒரு பாகத்திலே உடைய உமையால் கணவன் திருவருளால் பெருமான் சிவபெருமானுடைய திருவருளினாலே அடையப்பெற்ற சிவலோகத்தில் அமர்ந்து மீளாத அந்த உரிமையினை பொருந்தினார். பெருமான் திருவருளால் அடியார் பணி செய்ததனால அவர் சிவபெருமானுடைய சிவலோகம் சென்று பெருமானுடைய திருவடியிலே மீளாத அந்த நெறியிலே இருக்கிறார் என்று சொல்லி வெற்றி பொருந்த போர் செய்த காரணத்தால் முனையடுவார் என்னும் திருப்பெயரை சிறக்க வழங்க பெற்ற பெரியார். அப்படின்னா முனையடுவார் என்று சொல்லுவது அவருக்கு காரண பெயர் என்று சொல்லி இதில் தெரியுது. ஏனென்று சொன்னால் முற்ற உலர்ந்த முனையடுவார் என்னும் நாமம் உன்னுடையார். நல்ல போர் செய்து வெற்றி பெற்ற காரணத்தினாலே முனை அடுவார் என்று சொல்லி அவருக்கு திருநாமம் வழங்க பெற்றது. வலியுற்ற அன்பின் செந்நெறி என்ன, வழி பொருந்திய அன்பினாலாகிய செம்மை நெறி, அதாவது சிவநெறியிலே நின்று இருந்தவர் என்று சொல்லுகிறார். பிரியா உரிமை என்றும் மீளாத தன்மை, சிவலோகத்தமர்ந்து பிரியா உரிமை அந்த சாலோக பதவியை பெற்றவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லுகிறார். அதாவது 4 நிலை, சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய 4 வகையான முக்தியில் நாயனார் பெற்றது அந்த சாலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நெறியிலே சென்று சேருகிறார் என்று சொல்லி சிவலோகத்தமர்ந்து பிரியா உரிமை இந்த சாலோக பதவி பெற்றார் என்று சிவகமணி ஐயா நமக்கு இந்த உரையிலே கூறுகிறார். முற்று உலர்ந்த என்று சொல்லி அந்த உலத்தில் முனைந்து போர் புரிதல், அது போருக்கு செல்லுகின்ற பொழுது அவர் அந்த முனைப்போடு சென்று போர் செய்யக்கூடியவர் நாயனார்.
உலர்ந்த முனையிடுவார் என்னும் நாமம் இப்பெயர் காரணத்தால் வந்தது என்று சொல்லி, இப்படி இவரது பெயரை இந்த புராணத்தில் முன்னே ஆசிரியர் என்ன பெயர் என்று சொல்லி இயற்பெயர் சொல்லவில்லை, முனையிடுவார் என்று சொல்வது ஒரு காரணப் பெயராக அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி இதன் மூலம் நமக்கு தெரியுது. யாவர் எனினும் மிக மிக மிகழ் எறிந்தே, யாவர் எனினும் இகழ் எறிந்தே, ஈசனடியார் நமக்கு இன்பமே அளிக்கும் முனையிடுவார் விரை பூங்கமல கலல் வணங்கி, தேவர் பெருமான் சைவ நெறி விளங்கச் செங்கோல் முறைபுரியும் காவல் பூண்ட கலல் சிங்கத் தொண்டின் நிலைமை கட்டு உரைப்பாம். யாவரெனினும் இகழெறிந்து, எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு உடைமையராக இருந்தாலும் சரி, அவர்களை போரிலே வெற்றி கொண்டு அந்த ஊதியங்களை கொண்டு இறைவனுடைய அடியார்களுக்கு இன்பம் பொருந்த அளிக்கும் முனையிடுவார் நாயனாருடைய மனம் பொருந்திய பூங்கமல கலல்களை வணங்கி, அவருடைய திருவடிகளை வணங்கி, தேவர் பெருமான் அதாவது தேவர் தலைவராகிய அந்த சிவனது நெறியினை உலகில் விளங்கும்படி செங்கோல் அரசு புரியும் காவல் பூண்ட கலர்சிங்க நாயனாரது திருத்தொண்டை நிலைமையை சொல்கின்றோம் என்று சொல்லி அடுத்த சரிதத்திற்கு தோற்றுவாய் செய்கின்றார் ஆசிரியர் என்று சொல்லி, யாவர் எனினும் என்று சொல்வது முக்கியம். அதாவது எத்தகைய வல்லமை உடையவராக இருந்தாலும் சரி, ஏன்னா வலிமை எவ்வளவு உடையவராக இருந்தாலும் சரி, கூலி வேசி அமர் ஏற்றபின் என்று சொல்லி, எதிர்ப்பவர் அப்படின்னா தமக்கு நட்புறவு முறையில் இருந்தாலும் சரி, தனக்கு நட்பு கொண்டவர்களாக இருந்தாலுமே சரி, அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் யாவராக இருந்தாலும் அவர்களை வெற்றி பெற்றே தீருவது என்று நாயனாருடைய ஒரு குறிப்பு என்று சொல்லுகிறார். இப்படி சைவ நெறி விளங்க முறைபுரியும் வரும் சரித உள்ளுரையாக தோற்றுவாய் சைவம் சிறந்தோங்கும் பொருட்டு அரசாட்சி மேற்கொண்ட அடுத்த நாயனாரை பற்றி இதில் சொல்லுகிறார். அடுத்து கலர்சிங்க நாயனாரை பற்றி சொல்லுகிறார். இந்த சரிதத்திலே நிறைவாக, அதாவது இந்த நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளை வைத்து போற்றியிருக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். ஒவ்வொரு சருக்க நிறைவிலும் நாயனாரை பற்றி 10 இடங்களிலே அவருடைய நாயனாருடைய நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய பெருமைகளை பேசுவார்கள். அதே மாதிரி இதில் ஆரூரில் அம்மானுக்காலே என்று சொல்லுவது, அதாவது இதில் திருத்தொண்ட தொகையில் சொல்லுகிறார், ஆரூரில் அம்மானுக்காலே, ஆரூரனாகிய யான் திருவாரூரில் அம்மானுக்கு ஆளானேன் என்று சொல்லுகிறார். அதற்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, கொடுத்தான் முளைகொள் பிள்ளைக்கு உயிர் என்று புக்கொலியோர் தொடுத்தான் மதுரகவி அவிநாசியை வேடர் சுற்றம் படுத்தான் திருமுருகன் பூண்டியினில் பராபரத்தேன் மடுத்தான் அவன் என்பர் வன் தொண்டனாகின்ற மாதவனே. மாதவன் என்று சொல்லுகிறார். வன் தொண்டரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மாதவர் நிறைய தவம் செய்தவர், சாரும் தவத்து சங்கிலிகள் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் என்று சொல்லி சிவபெருமானே சங்கிலி நாச்சாரிடத்திலே சுந்தரர் மிகுந்த தவமுடையவர் என்று சொல்லுவார். இந்த இடத்துல நம்முடைய திருத்தொண்டர் திறந்தாதி ஆசிரியர் அவரை சொல்லுகின்ற பொழுது, மடுத்தான் அவன் என்பர் வன் தொண்டனாகின்ற மாதவனே என்று சொல்லி தவம் செய்தவர் சுந்தரர். என இறைவனுக்கே தோழராக கூடிய அளவுக்கு அவர் தவம் செய்தவர். அதை மாதவனே என்று சொல்லுகிறார். அப்படி அது இந்த பாடலில் புக்கொழியூரில் அவிநாசியில் எழுந்தருளிய அவிநாசியாகி இறைவரை மதுரம் பொருந்திய பாடல் தொடுத்தார். அப்படி அவிநாசி பெருமானை அந்த எற்றான் மறக்கேன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை தொடுத்து முதலை உண்ட பிள்ளையை 2 ஆண்டுகள் கழித்து உயிரோடு மீட்டு கொடுத்த ஒரு பெருமை. அது திருமுருகன் பூண்டியில் வேடர்களாகிய கணங்களால் சூழப்பட்டு பறிபடுத்தார். திருமுருகன் பூண்டியிலே வேடர்கள் எல்லாம் பறித்த அந்த செல்வத்தை மீண்டும் பெற்ற ஒரு பெருமையுடையவர் நம்முடைய நாயனார். பராபரனாகிய தேனை வாய்மடுத்து உண்டவர் என்று சொல்லி, அதாவது பராபரனாகிய தேனை என்று சொல்லுகிறார். இப்படி இறைவனுடைய திருமுருகன் பூண்டி திருப்பதிகத்தில் தோழமை திறத்தால் இறைவரை அனுபவித்த சுவை இங்கே பராபரத்தேன் படுத்தான் என்று சொல்லி பெருமானை தோழராக இருக்கிறதுனால எத்துக்குங்கிருந்தீர் எம்பிரானீரே என்று இறைவனை சுவைபட, சாமி இங்கே என்ன சாமி, இங்கே எதுக்காக சாமி இருக்கிறீங்க, வேடர்கள் நிறைந்த இந்த திருமுருகன் பூண்டி இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இடுகனுடைய மங்கை தன்னோடும் எத்துக்கு இந்த பெண்ணையோடு நீங்கள் இங்கே ஏன் இருக்கிறீங்க என்று சொல்லி அந்த சுவைபட அந்த திருப்பதிகத்தில் அருளியதை பராபரத்தேன் படுத்தான் என்று சொல்லி நமக்கு நம்முடைய அந்தாதி ஆசிரியர் அருளுகின்றார்.
தொண்டர் புராணத்தில் சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்ற பொழுது, செறிவு உண்டென்று திருத்தொண்டில் சிந்தை செல்லும் பயனுக்கும் குறியுண்டு ஒன்றாகிலும் குறை ஒன்றுமில்லோம் நிறையும் கருணையினால் வெறியுன் சோலை திருமுருகன் பூண்டி வேடர் வழிபறிக்க பரியுண்டவர் எம் பலவினை பேர் வரிப்பார் என்னும் பற்றாலே. அதாவது இந்த பாட்டில் செறிவு உண்டு என்று திருத்தொண்டில் சிந்தை செல்லும் பயனுக்கும் குறியுண்டு ஒன்றாகிலும் குறையொன்றுமில்லோம் நிறையும் கருணையினால் என்று சொல்கிறார். அதாவது இதில் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது நிறையும் அருட்பெருக்கினாலே, இந்த நிறையும் கருணையினால், நிறைவான இறைவனுடைய அந்த அருட்பெருக்கினாலே மனமுடைய சோலை சூழ்ந்த திருமுருகன் பூண்டியின் வழியிலே வேடர்களால் பறிக்கப்பட்ட நம்பி யாரோரர் சேரமான் பெருமான் நாயனார் கொடுத்த செல்வத்தை கொண்டு அப்படியே அணைந்து வருகின்ற பொழுது அந்த திருமுருகன் பூண்டி வருகிறார். திருமுருகன் பூண்டி வருகின்ற பொழுது பெருமான் என்ன செய்கிறார்னா, அந்த வேடுவர்களை எல்லாம் வைத்து அந்த செல்வத்தை எல்லாம் பறித்து விடுகிறார். அப்படி வேடர்களால் பறிக்கப்பட்ட நம்பி ஆரூரர் அப்படி வேடர்களால் பறிக்கப்பட்ட நம்பி ஆரூரர் எமது பலைவினை மூலத்தை அடியோடு பறித்து விடுவர் என்று ஆதரவினாலேங்கிறார். அப்படின்னா அப்படி அவருடைய செல்வத்தை பெருமான் வேடுவர்களை வைத்து அந்த செல்வத்தை பறித்தார். என்னுடைய பலவினை என்று சொல்லக்கூடிய என்னுடைய வினைகளை எல்லாம் சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடியை வணங்குவதனாலே என்னுடைய வினை வேர் என்று சொல்லக்கூடிய அந்த வினைக்கும் முன்னாக இருக்கக்கூடிய அந்த மூலம் மலம் என்று சொல்லக்கூடிய அதையவே அவர் பறிக்கக்கூடியவர் என அதையெல்லாம் நீக்கக்கூடியவர் என்று சொல்லி, இப்போ பெருமானை சுந்தரமூர்த்தி சாமிகளை வழிபாடு செய்தால் பிறவியற்று வீடு வேறு பெறலாம் என்று சொல்லி இதில் சொல்கிறாருங்க. பரியுண்டவர் எம் பழவினை வேர் பறிப்பார் என்னும் பற்றாலே. பலவினை என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய வினைகள், அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய மூலக்கண்மம் என்று சொல்லக்கூடியது. இப்படி நம்பிகளை வழிபட்டால் அது எல்லாம் நீங்கி பிறவியற்று வீடு வேறு பெறலாம் என்று சொல்லி இதில் சொல்லுகிறார். அப்படி செறிதல் உள்ளதாகும் என்று திருத்தொண்டிலே மனம் செல்கின்ற பயனுக்கும் ஒரு குறிப்புண்டு. ஒன்றினாலும் குறைவு சிறிதும் இல்லோம் என்று சொல்லி, குறையொன்றும் இல்லை என்று சொல்லி, இல்லோம் என்று சொல்லி, இறைவனுடைய திருவருளினாலே நம்பிகளுடைய திருவடியை வணங்க பெற்றோம் என்று சொன்னால் நமக்கு பிறப்பு நீங்கும் என்று சொல்லி இந்த திருப்பாடலில் நமக்கு அருளியிருக்கிறார். பரியுண்டவர் பறிப்பார், தாம் பரியுண்டு பழகிவர், அப்பழக்கத்தால் பிறரை பரியுண்ண வைத்தல் எளிது என்று குறிப்புப்பட இந்த இடத்துல இந்த பாடலில் நம்பிகளுடைய திருவடியை வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் நமக்கு பிறப்பு நீங்கும் என்று சொல்லுகிறார். ஒன்றாகிலும் குறை ஒன்று இல்லோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இதில் ஒன்றாகிலும் குறியொன்று ஒன்றாகிலும் குறையொன்றும் இல்லோம் என்று சொல்லி, குறை ஒன்றும் இல்லோம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அதுவுமே அன்றி ஒன்றினாலும் ஒரு சிறிதும் குறைவில்லோம் என்று சொல்லுகிறார். ஆமாம், எற்றாலும் குறைவில்லை என்பர்கான் நெஞ்சமே என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் சிதம்பர பதிகத்திலே, கோயில் திருப்பதிகத்திலே சொல்லுவது போல அடியார்களுக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று சொல்லி அப்பர் சாமிகளும் பாடுவார். ஒன்றாகிலும் குறைவொன்று இல்லோம் என்று சொல்லி இந்த பாடலிலே அருளியிருக்கிறார் என்று சொல்லி, இப்படி நாயனார் சிவபெருமான் மேல் பேரன்பு உடையவர். நம்முடைய முனையிடுவார் நாயனார் போர்முனை எறிந்து பெற்ற நிதிகளையெல்லாம் சிவன் அடியார்களை திருமது ஊட்டினார். இவ்வாறு பன்னாள் தொண்டு செய்திருந்த சிவலோகத்தில் சேர்ந்து பிரியாது அந்த உரிமையை அடைந்தனர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கூலி வேசி பெற்று மாற்றார் போரின் மேல் செல்லுதலையும் நடுநிலை வைத்து ஆய்ந்து செய்தல் நீதி. அதாவது கூலி பெற்று செய்தாலும் கூட அவரிடத்திலே அந்த ஒரு நடுநிலை வைத்து அவர் பக்கம் நியாயம் இருக்கும் என்று சொன்னால், தர்மம் இருக்கும் என்று சொன்னால் அவருக்காக போரிட்டு வென்று கொடுப்பது, அந்த நிதியை கொண்டு பெருமானுக்கு திருத்தொண்டு செய்வது என்று சொல்லி முனையறிந்து கூலி கொண்டும் சிவதர்மங்கள் செய்தல் சிறப்புடையது. அப்படி அடியார் வேண்டியபடி கொடுத்தலும் விதிப்படி நல்ல திரு அமுது ஊட்டுதலும் சிவதர்மங்கள் என்று சொல்லுகிறார். வேளாளர்கள் போர் உரிமையும் வன்மையும் உடையவர்கள். வேளாளர்கள் எப்பொழுதும் போர் உரிமையும் அதே மாதிரி ரொம்ப வலிமையும் உடையவர்கள் என்று சொல்லி வேளாளர்களை பற்றி இந்த சரித்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த தலமானது சோழ நாட்டிலே வடகரை 21வது பதி என்று சொல்லுகிறார்கள். அப்படி சிறப்புடைய அந்த திரு நீடூர் என்று சொல்லக்கூடிய பதியில் அவதரித்த நம்முடைய நாயனார் முனையிடுவார் நாயனார் அவருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.